ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி ஸ்டடி விளாக்ஸ். வீடியோவோட தமிழ்லே பார்த்துருப்பீங்க. படிக்கவே பிடிக்கல, வாழ்க்கையே வெறுப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் தான் இப்போது ஆஸ்பிரண்ட்டாக இருக்கவங்க இருப்பீங்க. ஏன்னா நானும் அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருந்து தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நிறைய பேருக்கு குரூப் 4 ரிசல்ட் பாசிட்டிவாக வந்திருக்கும். சில பேர் பார்டரில் இருப்பீங்க, சில பேர் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு சிவி அப்லோட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி லாஸ்ட்டாக எழுதின குரூப் 4ல கிடைக்கும்னு நான் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்து நான் நினச்ச மார்க்கு வரலன்ட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அவ்வளோதான், நம்ம இதுக்கு மேலே நம்ம ட்ரை பண்ண வேணாம் அப்படின்ட்டு மனசுடைஞ்சு உட்காந்துருந்த ஒரு ஆஸ்பிரண்ட் தான் நான் ஒரு ஜாப்ல இருந்து அந்த ஜாபை விட்டுட்டு, இத்தனைக்கும் அது ஒரு நல்ல ஜாப் தான், ஒரு செக்யூரான ஜாப் தான், அது வேணான்னு விட்டுட்டு தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். ஒரு 4 to 5 months படிச்சிருப்பேன். மார்ச்லேருந்து படித்தேன், ஜூனில் எக்ஸாமு எழுதினேன். டைப்பிங்கும் போத் ஹையர் வச்சுருந்தேன். ஸோ நமக்கு கண்டிப்பாக இந்த டைம் கிடச்சிரும் அப்படின்னு நினச்சிட்டு தான் எழுதியிருந்தேன். பட் நான் நினச்சதை விட, நான் எழுதினதை விட 8 கொஷின் கம்மியாக தான் வந்துருந்துச்சு. அதை நம்ம யாரையும் ப்ளேம் பண்ண முடியாது. அவ்வளோதான், இனிமேல் நம்ம எல்லாருக்கும் ஆன்சர் பண்ணிட்டு இருக்க முடியாது, என்னடா பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேஜில் உடஞ்சி போய் உட்காந்துட்டேன். அப்போ எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது என் பேரண்ட்ஸ் தான். இப்போ என்ன அடுத்த எக்ஸாமில் ட்ரை பண்ணு, இதை விட நல்ல மார்க் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சப்போர்ட்டிவாக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. சப்போர்ட் பண்ணாலுமே நம்மளோட மென்டாலிட்டி இருக்குல்ல, எப்படிடா நம்ம அடுத்து என்னடா பண்ண போகிறோம், இதுக்கு ப்ரைவேட்டில் போயிடலாமா, இல்லை என்ன பண்ணலாம், என்ன பண்ணணும் அப்படின்றது கூட தெரியாமல் பிளாங்காக இருந்த டைம். நான் இதுக்கு முன்னாடியே ஆகஸ்ட்லேயே நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் நான் எதுவும் வீடியோலாம் போடலை, சும்மா விளையாட்டுத்தனமாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ரிசல்ட் அன்றைக்கி ஒரு முடிவு பண்ணேன். சரி, ஓகே, இன்றைக்கி நமக்கு ரிசல்ட் கிடைக்காதுன்னு வந்துருச்சு. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸையாவது ஷேர் பண்ணுறதுக்கு இந்த சேனலில் ஒரு மீடியாவாக வச்சுக்கிட்டு நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு தெரிஞ்சதையாவது 4 பேருக்கு சொல்லணும். நான் என்ன மைண்ட் செட்டில் இருந்தேன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்டு படிச்சிருக்காங்க. அப்போது அவங்களுக்கு நான் சொல்லுவேன், நிறையா சொல்லியிருக்கேன், இப்படி படிங்க அப்படி படிங்கன்னு. அப்படி சொல்கிறப்போ எனக்கு தோணும், நம்ம கிளியர் பண்ணிட்டா கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 2 பேரையாவது நம்மளோட மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாக கொடுத்து நம்மளோட ஃபுல் எஃபர்ட்டையும் போட்டு அவங்கள பாஸ் பண்ண வச்சிடணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தேன். நம்மளால் எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணணும்னு இருந்தேன். ஆனால் நம்ம கிளியர் பண்ணிட்டு தான் இதை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு டைலாகே வருமே, ஜெயிச்சிருவோன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க, ஜெயிச்சுட்டு சொன்னால் நம்புவாங்கன்ற மாதிரி. சரி, நம்ம ஜெயிச்சுட்டு சொல்லுவோம், நம்ம சொல்கிறத கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தேன். கடைசியில் நானே எனக்கே இந்த எக்ஸாமில் கிளியர் ஆகலை. ஸோ என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் நமக்கு தெரிஞ்சதை ஒரு வீடியோவாக போடுவோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த சேனலில் ரிசல்ட் வந்த அன்னைக்கே October 28 நான் வீடியோ போட ஆரம்பித்தேன். சரி, ஓகே, நெக்ஸ்ட் இயர் நமக்கான நெக்ஸ்ட் இயரில் கண்டிப்பாக கிளியர் பண்ணணும், நம்ம ஒரு ஷெட்யூல் போட்டு ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ற மைண்ட் தாட்டில் தான் நான் இந்த சேனலில் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணேன். கரெக்டாக 1 மந்த்தில் எனக்கு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சிருக்காங்கன்னா, அது நான் என்ன சொல்கிறது, அது நான் போட்ட எஃபர்ட்டா என்னன்னு தெரில. நம்மளோட ஒர்க்கை கரெக்டாக பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றது எனக்கு இந்த ஒரு சின்ன சக்ஸஸால் எனக்கு தெரியுது. ரிசல்ட்டை பற்றி யோசிக்காமல் நம்மளோட ஃபுல் எஃபர்ட்டையும் போட்டோம்னா நமக்கான ரிசல்ட் கண்டிப்பாக நம்மளை தேடி வரதான் செய்யும். இப்போது இதே எக்ஸாமில் நான் நினச்ச மார்க் எடுத்திருந்தா கூட இப்போது டைப்பிங் வேக்கன்சி ரொம்ப ரொம்ப கம்மி தான், 2500 நினைக்கிறேன். அந்த வேக்கன்சியில் எனக்கு இதே எக்ஸாமில் கிடச்சிருந்தா கூட கடைசியாக ஏதோ கோர்ட்டோ ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் தான் கிடச்சிருக்கும். ஒர்க் ப்ரெஷர் தாங்க முடியாமல் நான் புலம்ப தான் செஞ்சுருப்பேன். இதுவே இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு வரப்போகிற எக்ஸாம் நான் நல்லா பண்ணினா பெஸ்ட்டாக ஒரு நல்ல மார்க் எடுத்து, இப்போ எடுத்துருக்கிறத விட நல்ல ஸ்கோர் எடுத்து, நல்ல டிபார்ட்மெண்ட் எடுத்து, ப்ரெஷர் இல்லாத வேலையை என்னால் வாங்க முடியும். ஸோ அதுக்கான ஒரு வேயாக தான் நான் இதை பார்க்குறேன். இதை நெகட்டிவாக பார்க்காம பாசிட்டிவாக பார்த்துட்டு நம்மளோட எஃபர்ட்டை முடிஞ்ச அளவு நம்ம போட்டுகிட்டே இருந்தோம்னா நமக்கான ரிசல்ட், நமக்கான பாசிட்டிவ் ரிசல்ட் நம்ம கையை தேடி வரும். இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸு. இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு தான் நான் அடுத்த எக்ஸாம் அப்ரோச் பண்ண போகிறேன். ஸோ அவ்வளோதான், நம்மளால் இனிமேல் படிக்க முடியாது, அவங்க அப்படி சொல்கிறாங்க, இவங்க இப்படி சொல்கிறாங்க, எவ்வளோ வருஷமாக நம்ம படிச்சுட்டே இருக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்காமல் நெகட்டிவாக மணி கொடுத்தா தான் வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி, கிளியர் பண்ணாலும் பணம் கட்டணும் அப்படின்ற மாதிரி நெகட்டிவாக ஒரு சில பேர், இந்த 4 பேர் 4 விதமாக பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம காதில் வாங்காமல் போற்றுவார் போற்றட்டும் தூற்றுவார் தூற்றட்டும்ன்ற மாதிரி நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தாலே நம்மளோட ரிசல்ட் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த 500 சப்ஸ்கிரைபர்ஸ்ன்றது எனக்கு பல வருஷம் கழிச்சு ஒரு சின்ன வெற்றி தான், ஒரு சின்ன சந்தோஷம், அவ்வளோதான். இதை ஷேர் பண்ணுறதுக்கு, என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. இது மேபி ஒரு சிலருக்கு மோட்டிவேஷனாக இருக்கலாம். அதாவது நான் ஃபெயில் ஆகிட்டேன், எனக்கு இந்த டைம் கிடைக்காதுன்னு உடஞ்சி போய் அந்த இடத்துல உட்காந்துருந்தேன்னா அவ்வளோதான், நான் படிச்சிருக்கவும் மாட்டேன், நான் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேன். அப்படியே நான் ஏதோ ஒன்று
நான் என்ன பண்ணியிருப்பேன், ப்ரைவேட்டில் போயிட்டு ஏதோ ஒரு வேலை, நம்ம ப்ரைவேட்டில் ஜாப் ட்ரை பண்ணலாம் அவ்வளோதான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நான் போயிருந்திருப்பேன். டிஎன்பிஎஸ்சி விட்டுட்டே நான் போயிருந்திருப்பேன். ஆனால் அந்த இடத்துல உன்னால் முடியும், நீ படி, அடுத்த எக்ஸாம் இருக்குல்ல, அடுத்த ஒரு 6 மாதத்துலேயே எக்ஸாம் வருதுல அப்படின்ட்டு என் ஃபேமிலி, என் ரிலேட்டிவ்ஸ், என் பேரண்ட்ஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணி தான் படிக்க சொன்னாங்க. அந்த இடத்துல நான் வந்து பிரேக் டவுன் ஆகி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்காம, சரி நம்மளால் முடிஞ்சதை ஏதோ ட்ரை பண்ணுவோம், நமக்கு தெரிஞ்சதை 4 பேருக்கு சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு டெசிஷன் எடுத்ததுனால தான் என்னால் இப்போ படிக்கவும் முடியுது. என்னால் ஏதோ ஒரு கண்டென்ட்டு 4 பேருக்கு யூஸ் ஆகுற மாதிரி கொடுக்கவும் முடியுது. ஸோ நம்ம முடிஞ்சு போனதை நினச்சிட்டு அதே இடத்துல ஸ்டாப் ஆகி நிற்காம நம்ம அடுத்து கண்டினியூஸாக நம்ம எஃபோர்ட்டை போடுறப்போ நம்ம ரிசல்ட் நம்மளை தேடி ஒரு நாள் வரும். ஸோ அடுத்து 2025 எக்ஸாம் கண்டிப்பாக நம்ம கிளியர் பண்ணுவோம்னு நினச்சிட்டு படிங்க. நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் விட்டுட்டு பாசிட்டிவ் மைண்டோட ஃபுல் எஃபோர்ட் போட்டு கன்சிஸ்டன்சியோட ஹார்ட் ஒர்க் பண்ணால் நம்மளுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் நல்ல மார்க் எடுத்து நல்ல போஸ்டிங்கே வாங்கலாம். வரப்போகிற எல்லா எக்ஸாமையுமே கிளியர் பண்ணணும்னு நினச்சி படிங்க. ஆல் தி பெஸ்ட். டாடா பாய்.